हालेलुया। प्रभु के पवित्र नाम को धन्यवाद। इस पवित्र दिन में प्रभु के लोग के साथ मिलकर प्रभु की आराधना करने के लिए प्रभु ने मुझे ये मौका और अनुग्रह दिया, इसे प्रभु को धन्यवाद करता हूँ। இந்த நல்ல நாளில் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்க தேவனாய் கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். आज के ध्यान के लिए मैं प्रभु के वचन को पढ़ेंगे हम। இன்றைய தியானத்திற்காக கர்த்தருடைய ஒரு வசனத்தை வாசிப்போம். को उठकर யாராவது எழும்பி लूका की खुशखबरी லூக்கா எழுதின சுவிசேஷம் 8वां अध्याय 8ஆம் அதிகாரம் 4 से 8 तक कोई पढ़ सकते हैं। 4 இருந்து 8 வரைக்கும் வாசிக்கலாம். लूका की खुशखबरी 8वां अध्याय 4 से 8 तक। லூக்கா 8ஆம் அதிகாரம் 4 இருந்து 8 வரைக்கும் வாசிக்கலாம். எட்டு வரைக்கும் படிச்சிங்களா? हालेलुया, हालेलुया। यहाँ पर प्रभु यीशु मसीह अपने दुनिया के जो सेवा के दौरान कहीं भी कुछ आके घटनाओं को हम देखते हैं। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய நாட்களிலே அவர் சொன்ன இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். आमतौर पे जो बाइबल में हम कई जो पैराबल्स देखते हैं, ये दृष्टांत देखते हैं। வேதத்தில் நாம் अनेक ஊமைகளை குறித்து கேள்விப்படுகிறோம். ये चारों अगर खुशखबरी या सुसमाचार को जोड़ के देखिए तकरीबन 30 से 35 जो दृष्टांत जो है छोटी बड़ी हम कार्यक्रम देखते 30 से 35 तक तकरीबन दृष्टांत को हम देखते हैं। இந்த 4 சுவிசேஷங்களிலும் விதமாக ஆண்டவருடைய அந்த ஊமைகளாக பேசுகின்ற 30-35 இடங்களிலே நாம் அதை பார்க்கலாம். जो दृष्टांत जो इंग्लिश में पैराबल जो कहते हैं, ஊமைகள் என்று சொல்லப்படுகிறது वो एक ग्रीक भाषा है। அது ஒரு கிரேக்க வார்த்தையா இருக்கிறது, जिसका मतलब है कि तुलना करना, कंपैरिजन, அதாவது ஒப்பிடுதல் என்று சொல்லி அர்த்தம். नहीं तो इसमें विवरण करना, समझाना, அதாவது விளக்கி சொல்வது, इलिस्ट्रेशन यानी समझाना, यानी इस प्रकार का इस प्रकार विवरण करना, மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காக, यानी कुछ सच्चाई को लोगों को बताने के लिए, உண்மைகளை மற்றவர்களுக்கு புரிந்து கொள்ளத்தக்கதாக, कुछ आत्मिक गहराई को समझने के लिए, ஆவிக்குரிய ஆழங்களை புரிந்து கொள்வதற்கு, छोटी छोटी कहानी के जरिए कुछ छोटी छोटी घटना के जरिए प्रभु को कई सच्चाई का आत्मिक गहराई को प्रभु समझाता है। இந்த விதமான இந்த ஊமைகள் மூலமாக இந்த காரியங்களை புரிய வைக்கிறார். उसी को हम इंग्लिश में पैराबल कहते हैं, हिंदी में दृष्टांत कहते हैं। हिंदीले விதமாக அதை दृष्टांत என்று சொல்வார்கள். वैसे यहाँ पर दृष्टांत को हम देखते प्रभु यीशु ने कहा कर देखते हैं। அந்த ஊமைகளை குறித்து விதமாய் நாம் பார்க்கிறோம். यहाँ पर प्रभु यीशु जो एक दृष्टांत कहने के वक्त அங்கே ஊமையை சொல்லும்போது एक जो है कि बीज बोने वाला निकला कर कहता है, விதை விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான் என்று சொல்கிறார். इस प्रकार जब बीज बोने के वक्त आके 4 जगह पे वो बीज गिरा करके देखते हैं। அந்த விதைகள் 4 இடங்களிலே விழுந்ததாக சொல்கிறார். ये 4 जगह पे जो बीज जो गिरा, அந்த 4 இடங்களில் விழுந்த அந்த விதைகள் आमतौर पे आदि इंसान को किसी एक वर्ग में वो बैठते हैं। எந்த நிலையில் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்பதை குறித்து एक इंसान का 4 हालात को वर्ग के लोगों को हम देखते हैं। 4 மனிதனுடைய 4 நிலைமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. पहला जो है कि जो मार्ग के किनारे गिरा हुआ बीज, வழியிலே விதைக்கப்பட்ட விதைகள், दूसरा चट्टान पे गिरा हुआ बीज, மூன்றாவது கன்மலையில் விழுந்த விதைகள், तीसरा झाड़ियों पर के बीच गिरा हुआ बीज, முட்செடிகள் மத்தியிலே விழுந்த விதை, और चौथा जो कि अच्छी जमीन पे गिरी हुई बीज करके देखते हैं। நாலாவதாக அது நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் இருக்கு. आज के दिन जो है
இன்றைய தினத்திலும் हम आके दो वर्ग के लोगों को देखेंगे, ரெண்டு விதமான மக்களை பார்க்கலாம். यानी मार्ग के किनारे गिरे हुए या सड़क पे गिरे हुए बीज, வழி அருகே விதைக்கப்பட்ட அந்த விதையை और குறித்தும், दूसरा जो है चट्टान पे गिरे हुए बीज। மூன்றாவதாக அந்த மலையில விழுந்த அந்த கற்பாறையில் விழுந்த விதைக்கு விதையை संदेश பார்க்கலாம். बड़ा है, इससे मैंने इसको दो पार्ट में कर रहा हूं मैं, இது செய்தி பெரிய செய்தியா இருப்பதனால் நான் அதை ரெண்டு பாகமாக பிரித்திருக்கிறேன். क्योंकि 1.5 घंटा 2 घंटा मैसेज दे के मतलब नहीं है। 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் செய்தி கொடுத்து பிரயோஜனம் இல்லை. हमारा संदेश है कि शॉर्ट और प्रिसाइज रहे, छोटा और लोगों तक वो संदेश पहुंचे, इतना काफी है। செய்தியானது சுருக்கமாகவும் மக்களுக்கு போய் சேரக்கூடிய அளவில் இருக்க வேண்டும். तो यहाँ पर आके आज आके हम दो वर्ग के लोगों को हम देखेंगे। இரண்டு விதமான ஜனங்களை நாம் பார்ப்போமாக. मार्ग के किनारे गिरे हुए बीज, வழி அருகே விதைக்கப்பட்ட அந்த விதைகள், और दूसरा चट्टान पर गिरे हुए बीज। மூன்றாவது கற்பாறையில் விதைக்கப்பட்ட, बाइबल कहती है बीज यानी प्रभु का वचन है करके देखते हैं। விதை வந்து தேவனுடைய வார்த்தையா இருக்கு. प्रभु का वचन जो बोने वाला है कि परमेश्वर का पुत्र देखते हैं। வசனத்தை விதைக்கிறவர்கள் கர்த்தருடைய தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லப்படுகிறது. इस प्रकार आके जो प्रभु का वचन जब आके बोया जाता है, जब आके उनको आके सुनाया जाता है, उनको दिया जाता है, கர்த்தருடைய வார்த்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கப்படும் போது इस प्रकार के चार आके वर्ग के चार हालात के इंसान को हम देखते हैं। இவ்விதமாய் 4 விதமான மக்களை நாம் பார்க்கிறோம். एक आके जो मार्ग में गिरा हुआ बीज करके देखते हैं, சிலர் விதமாய் வழி அருகே விதைக்கப்பட்ட விதையை போல் இருப்பார்கள். इस प्रकार आके लूका की किताब லூக்காவின் புத்தகம் 8वां अध्याय 8ஆம் அதிகாரம் 12वां वचन को पढ़ेंगे हम। 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். यहाँ पर आके जो मार्ग में जो गिरा हुआ जो बीज जो है, அந்த வழி அருகே விதைக்கப்பட்ட விதையானது वो इंसान है। அந்த மனிதன் இப்படி இருக்கிறான். यहाँ पर लिखा मार्ग के किनारे के वे है जिन्होंने सुना, तब शैतान आकर उनके मन से वचन को उठा ले जाता है कि कहीं ऐसा न हो कि वो विश्वास करके उद्धार पाए करके देखते हैं। வசனத்தை விதைக்கப்பட்டவர்கள், அதாவது வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் விதைக்கிறது ரட்சிப்பு, விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு வசனமானது அவனது வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறார் என்று சொல்லி பார்க்கும். ये वो लोग है, அவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள், जो प्रभु के वचन को नाकार करते हैं, அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை மறுதலிக்கிறார்கள். ये वो लोग है, இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் जो प्रभु के वचन को सुनने से अपने कान बंद कर देते हैं, கர்த்தருடைய வார்த்தை கேட்காதபடி தங்களுடைய காதை அடைத்துக் கொள்கிறார்கள். ये वो लोग है जो प्रभु के वचन जब उनके पास जब आता है, அந்த வசனம் அவரிடத்தில் வருகின்ற போது अपने दिल के दरवाजों को बंद कर देते हैं, தன்னுடைய இருதயத்தின் கதவை அடைத்துக் கொள்கிறார்கள். प्रभु के वचन को आके अपने पैरों तले रौंद देते हैं से। கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் தன்னுடைய கால்களினால் அதை மிதிக்கிறார்கள். उसके बेटे के लहू को अपने उसके बेटे के लहू को अपने पैरों तले रौंद देते हैं। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரத்தத்தை கால்களினால் மிதிக்கிறார்கள். वही बात है कि हम इब्रानी किताब में देखते हैं, எபிரேயர் புத்தகத்திலே इब्रानी 10:29 को पढ़ सकते हैं, हिब्रू 10:29 10:29 வாசிக்கலாம். प्रभु का अनुग्रह को लोग इस प्रकार तिरस्कार करते, इनकार करते हैं, கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் மறுதலிக்கிறவர்களா இருக்கிறார்கள். और अपने पैरों तले रौंद देते देखते हैं, தங்களுடைய கால்களினால் அதை மிதிக்கிறார்கள் என்று சொல்லி. वो लोग ऐसे लोग जो प्रभु का वचन आने के समय अपने दिल को, अपने कान को बंद कर देते हैं। கர்த்தருடைய வார்த்தை வருகின்ற போது தங்களுடைய காதுகளை அடைத்துக் கொள்கிறார்கள். वही है कि मत्ती 13:15 में हम देखते हैं, அதைத்தான் நாம் மத்தேயு 13:15 वासिக்கிறோம். क्योंकि इन लोगों का मन मोटा हो गया है और कानों से ऊंचा सुनते हैं और उन्होंने अपनी आंखें मूंद ली हैं, कहीं ऐसा न हो कि वो आंखों से देख और कानों से सुने और मन में समझे और फिर जाए और मैं उन्हें चंगा करूंगा। कि मत्ती 13:15 में देखते हैं हम। இவ்விதமாக மத்தேயு 15 எழுதப்பட்டிருக்கு. आपको पढ़ सकते हैं मत्ती 13:15, मत्तेयु 13:15.
अपने आंखों को बंद कर देते हैं, தங்களுடைய கண்களை अपने மூடிக்கொண்டார்கள், कानों को बंद कर देते हैं, தங்களுடைய காதுகளை அடைத்துக் अपने दिल கொள்கிறார்கள், के दरवाजों को आके बंद कर देते हैं, தங்களுடைய மனதின் அறைகளை அடைத்துக் क्योंकि கொள்கிறார்கள். प्रभु का वचन को ग्रहण करने का उनको मन नहीं है, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு அவங்களுக்கு மனம் क्योंकि இல்லை. उन्हें उनकी पाप की जिंदगी से बाहर निकलने का मन नहीं है. பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு அவர்களுக்கு ये மனம் वो இல்லை. लोग हैं जो कि मन फिराने नहीं चाहते हैं, அவர்கள் மனம் திரும்ப விரும்பாதிருக்கிறார்கள். जो पाप जो करते हैं उस पाप में वो के रहने के लिए उनका मन रहता है. பாவம் செய்கிறதற்காகத்தான் அவருடைய மனதிலே उनको आप कितने भी आप कहे, आप उनको அவர்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் वो के इनकार करते हैं, அவர்கள் அதை மறுதலிப்பார்கள், आर्ग्यू करते हैं, அதை எதிர்த்து इस प्रकार के बहस करते हैं, இவ்விதமா ஏத்து நிற்பார்கள். क्या तुम्हारा क्या मसीह क्या मरा क्या, तो कई तरह के सवाल उठाते हैं. உங்களுடைய கிறிஸ்து அவர் மரிக்கவில்லை விதமாய் तुम சொல்லுவார்கள். धर्म परिवर्तन करते हो, நீங்கள் மதம் மாற்றுகிறீர்கள், तुम पैसे देकर लोगों को परिवर्तन करते हो, நீங்கள் பணம் கொடுத்து மக்களை திருப்புகிறீர்கள், वो लोग आके बहाना बनाते हैं, இவ்விதமாக காரணம் यीशु சொல்லுகிறார்கள். के लहू को पैर तेरे रौन देते हैं, இயேசுவின் இரத்தத்தை தங்களுடைய கால்களினால் यीशु के மிதிக்கிறார்கள். अनुग्रह को आके इनकार करते नहीं चाहिए. தேவனுடைய கிருபையை அவர்கள் और மறுதலிக்கிறார்கள். प्रभु आके उनके सामने कितने भी मिराकल करे, कितना भी अद्भुत क्रिया करे, கர்த்தர் அவர்கள் मुன்பாக எவ்வளவு அற்புதங்களை செய்தாலும் वाकई उसे इनकार करते, उसे विश्वास नहीं करते हैं. அவர்கள் அதை மறுதலிப்பார்கள், விசுவாசிக்க यहाँ மாட்டார்கள். पर मत्ती 13:58 वही देखते हैं हम. மத்தேயு 13:58 விதமாக उससे पहले हम यूहन्ना 12:27 को पढ़ेंगे. हम यूहन्ना 12:37 12:37 வாசி. यहाँ पर देखिए यीशु मसीह के इस प्रकार के कई अद्भुत चिन्ह किए, கர்த்தர் அவர்கள் முன்பாக பலத்த அற்புதங்களை लेकिन செய்தார். तो भी ना कि उन्होंने विश्वास नहीं किया करके देखते हैं. அவர்கள் விசுவாசிக்கவில்லை என்று சொல்லி वही शिकायत आके हम के पुराने नियम में आके गिनती किताब में देखते हैं. அதே காரியத்தை தான் என்னாகமத்தில் பார்க்கிறோம். कहते हैं कि प्रभु कहता है कि उनके यहूदी अपना इस्राएलियों के खिलाफ कि ये शिकायत करता है, இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாய் விதமாக சொல்கிறதை பார்க்கிறோம். कि लोग कब तक मुझे तिरस्कार करेंगे, इनकार करेंगे, இந்த ஜனங்கள் எதுவரைக்கும் என்னை और மறுதலிப்பார்கள், मेरे सब आश्चर्य कर्म काम को देखकर भी कब तक मुझे विश्वास नहीं करें करके यहाँ पर शिकायत करते हैं. எத்தனை அற்புதங்களை செய்தும் அவர்கள் என்னை இதுவரைக்கும் விசுவாசியாது இருப்பார்கள். गिनती किताब 14:11 என்னாகமம் 14:11 வாசிக்கலாம். कब तक मुझे विश्वास नहीं करें, प्रभु यहोवा ने आके शिकायत की मूसा को. எதுவரைக்கும் என்னை விசுவாசியாது இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். अब भी ऐसे ही है वो, இப்போதும் அப்படிதான் अभी आके तिरस्कार करते हैं, இப்படியும் अभी भी यीशु में से विश्वास नहीं करते हैं. இப்பொழுதும் இயேசுவை ஒரு விசுவாசிப்பதில்லை. यीशु के खिलाफ कई तरह के झूठे और बुरे इल्जाम और लांछन लगाते हैं. இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக अनेक பொய்யான காரியங்களை சொல்லுகிறார்கள். अभी अविश्वास है करके देखते हैं उसमें, इनका दिल आके सख्त है करके देखते हैं हम. அவருடைய உள்ளம் कठिनப்பட்டிருக்கிறது. इसी वजह से कि प्रभु आके जब अपने खुद के जब आके गांव में नासरत जब गए थे, प्रभु अपने खुद के जब के गांव बीच गए थे, ஊருக்கு அவர் போன போது वहां पर क्या अद्भुत करने के बावजूद भी அங்கே अनेक அற்புதங்களை செய்த போதும் वो आके ज्यादा नहीं कर पाए देखते हैं. அங்கே அற்புதங்கள் செய்ய முடியவில்லை என்று சொல்லிப்பார். कारण क्या है? காரணம் என்னவென்றால் विश्वास नहीं किए, அவர்கள் விசுவாசிக்கவில்லை. ये लड़का तो कि ये इस प्रकार ये इसका बाप आके यूसुफ है, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, ये आके इसका माँ के मरियम है, இவனுடைய தாய் மரியாள் அல்லவா, इसको इतना ज्ञान कहां से मिला, இவருக்கு இந்த அறிவு எப்படி ये வந்தது, कैसा कर सकता है, இவர் எப்படி ये செய்ய तो बड़ाई का बेटा कारपेंटर का बेटा है, இவர் ஒரு தச்சனுடைய குமாரன் ये அல்லவா, कैसा कर सकता है, இவர் इस எப்படி वजह இவ்வளவு से அற்புதம் ही செய்ய முடியும். कई अद्भुत काम प्रभु उनके बीच नहीं कर இது நிமித்தம் கர்த்தர் அவர்கள் மத்தியில் अनेक அற்புதங்களை செய்யாமல் मत्ती 13:58 को पढ़ेंगे हम. மத்தேயு 13:58 வாசிக்கலாம். उन्हीं के अविश्वास के कारण, शक के कारण அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே अनेक அற்புதங்களை செய்யவில்லை, नहीं कर पाए करके देखते हैं. அவர் अनेक அற்புதங்களை செய்ய முடியவில்லை. एफेसियर किताब 4:18 में क्या लिखा है? एफेसियर 4:18 विधமாக, क्योंकि उनकी बुद्धि अंधेरी हो गई है और उस अज्ञानता के कारण जो उनमें है और उनके मन के कठोरता के कारण परमेश्वर के से अलग किए गए करके हम देखते हैं. पढ़ेंगे एफिसियों 4:18.
ये इसीलिए लोग इनकार करते हैं, ஏன் அவர்கள் प्रभु மறுதலிக்கிறார்கள் का என்றால் वचन को क्यों ग्रहण नहीं करते, அவங்க ஆண்டவருடைய வசனத்தை ஏன் ஏற்க क्यों மறுக்கிறார்கள், विश्वास नहीं करते, அதை ஏன் நம்ப क्योंकि மாட்டாங்க? उनको उनका पाप में रहने के लिए उनको पसंद है, அவர்கள் பாவத்திலிருந்து வெளியே வர மனம் இல்லை, पाप से छुटकारा होने का मन नहीं है। பாவத்திலிருந்து விடுதலையாக அவர்களுக்கு மனம் இல்லை. बहुत ही खतरनाक है ये, ரொம்ப ஆபத்தான காரியம். क्योंकि प्रभु कहता है, ஏனென்றால் கர்த்தர் சொல்கிறார், प्रभु का अनुग्रह, प्रभु अपना अनुग्रह भेजता है इंसान को கர்த்தர் தம்முடைய கிருபையை அனுப்பும்போது ताकि वो विश्वास करे, அவர்கள் விசுவாசிக்க ताकि முடியாது, उसके अचंबा कामों पर यकीन करे, அவருடைய அற்புதங்களை அவர்கள் விசுவாசிக்க முடியாது. जीवित वचन को भेजता है, அவர் தம்முடைய ஜீவனுள்ள வசனத்தை अनुग्रह அனுப்புகிறார், को भेजता है, வசனத்தை पवित्र आत्मा उसको बार बार उसको ये के उसको याद दिलाता है। ஆவியானவர் மாறி மாறி அதை நினைப்பூட்டுகிறார். देखिए मसीह, जब मसीह का जो खुशखबरी है पवित्र आत्मा हो, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது कोई जोर जबरदस्ती नहीं करता, எந்த ஒரு கட்டாயத்தினால किसी को गर्दन पकड़ के तू आके यीशु को विश्वास कर रहे तेरा गर्दन काटूंगा कभी नहीं कहता। நீ விசுவாசி இல்லை என்றால் உன்னை தலையை வெட்டி விடு என்று சொல்லி சொல்வதில்லை. पवित्र आत्मा भी ऐसा ही है, பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा आपको याद दिलाएगा, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை आपको நினைப்பூட்டுவார், किस प्रकार स्मरण करवाएगा, அதை உணர்த்துவார், आपको उकसाएगा मन फिराने के लिए। அது உங்களை மனம் திரும்புவதற்கு लेकिन जब आके पवित्र आत्मा की बातों को ठुकराएंगे, நீங்கள் கர்த்தருடைய ஆவியானவருடைய வார்த்தையை நீங்கள் जब उसके वचन को तिरस्कार के पैरों तले रौन देंगे तो நீங்கள் மறுதலித்து கால்களினால் மிதிக்கும் போது आप बहुत एक खतरे में है करके நீங்கள் देखिए। ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்கிறீர்கள். पवित्र आत्मा फिर आपके इच्छा के अनुसार छोड़ देगा आपको। ஆவியானவர் உங்களுடைய மன விருப்பத்தின்படி உங்களை விட்டு விடுவார். यही है कि रोमियो की किताबें देखते हैं, ரோமர்கள் रोमियो किताब में आके रोमियो के जो आके 11वां अध्याय में आके इस प्रकार देखते हैं 11वां 7-8 में, ரோமர் 11-7-8 में से कई लोग आके वो जो आके उस आके वादा के वचन उस जो आके उस मुल्क में जा नहीं पाए, அவர்கள் அந்த இடத்துக்கு ஏன் போய் சேர कुछ முடியவில்லை? लोग जो कि अनुग्रह के जरिए उस आके वादा किए हुए उस आके मुल्क में जा पाया करके देखते हैं। அவர்கள் தேடுகிற அந்த இடத்துக்கு அடையாமல் போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். पढ़ेंगे रोमियो किताब 11-7-8 को पढ़ेंगे। रोमियो उनके कठोरता की वजह से ही அவருடைய கடினத்தின் நிமித்தம் प्रभु ने उनके कठोरता के हिसाब से प्रभु उनको सुपुर्द कर दिया। அவருடைய இருதய कठिनத்தின்படி அவர்களை விட்டு விட்டார். इसी कारण परमेश्वर उन्हें आज के दिन तक भारी नींद की आके डाल रखा करके देखते இது நிமித்தம் கன நித்திரையின் ஆவியை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார் என்று और ऐसे आंखें दी அப்படிப்பட்ட கண்களை जो கொடுத்தார், आके उन्हें देखे और ऐसा कान जो आके ना सुने करके देखते हैं। காணாதிருக்க கண்களும் கேளாதிருக்க காதுகளையும் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். अगर परमेश्वर का वचन जब आपके पास जब आता है, கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்தில் வரும்போது अगर आप उस वचन के अधीन नहीं होंगे, அந்த வசனத்துக்கு நீங்கள் अगर கீழ்ப்படியாவிட்டால், अपने आप को प्रभु के वचन के लिए अपने आप को सुपुर्द नहीं करेंगे, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் அர்ப்பணிக்க ஒப்புக்கொடாவிட்டால், प्रभु वक्त देगा, टाइम देगा, आपको सब कुछ देगा, अनुग्रह देगा, पवित्र आत्मा आपको आके याद दिलाएगा आपको। கர்த்தர் உங்களுக்கு நேரம் கொடுப்பார், சமயம் கொடுப்பார், அது உங்களை நீங்க உணரும்படியாக. लेकिन वक्त आ जाएगा, நேரம் வந்துவிடும், he will give up, அப்பொழுது அவர்கள் வெளியே छोड़ देगा, விட்டு விடுவார். तुझे ऐसा चाहिए ना, तुझे ऐसा रहना है ना, நீ இப்படித்தான் இருக்குன்னு விரும்புறா, तो उसके मनमानी करने के लिए प्रभु उसको दे देगा। அவனுடைய மன இஷ்டத்தின்படி அவர்களை விட்டு விடுவார். इस्राएल का वही हालत हुआ, இஸ்ரவேலர்களுக்கும் அதே நிலைதான். वो प्रभु के वचन को तिरस्कार किए, उसके वादा पर विश्वास नहीं किए, அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்கவில்லை, அதை நம்பவில்லை. 40 साल तक जंगल में भटकते रहे करते, ஆனபடினால் 40 ஆண்டுகளாக வனாந்தரத்தில் அலைந்தார்கள். जो वादा किया उस मुल्क में जा नहीं पाए, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த இடத்திற்கு அவர்கள் போய் சேர वादा किए से 2 व्यक्ति चला वहां पर गया, அங்கே அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு 2 பேர் மாத்திரம் जोशुआ और போனார்கள், कालेब। ஜோசுவாவும் காலேபும் போனார்கள். उसके जंगल में उनकी लाश गिरी करके देखते हैं। மற்றவர்கள் யாவருடைய சவங்களும் வனாந்தரத்தில் விழுந்தது. देखिए आके प्रभु ने आके इस प्रकार मिस्र से जब आके इस्राएल को जब आके बाहर निकालना चाहा, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது प्रभु ने 10 आके निशान दिए, प्रभु ने मिस्र को இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 अடையாளத்தை 10 निशान देखने के बावजूद भी அந்த 10 अடையாளத்தை கண்ட பிறகு फिरौन अपने दिल को कठोर किया, அவர்கள் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். 10 चिन्ह प्रभु ने उसको दिखाया, 10 ये 10 चिन्ह 10 अடையாளத்தை அற்புதத்தை காண்பித்தார். देखने के बावजूद भी அதை கண்ட பிறகு अपने दिल को सख्त किया, ही हार्ड इन हिज हार्ट, அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தினார், मन नहीं फिराया, மனம் திரும்பவில்லை.
प्रभु ने फिर उसका दिल को कठोर किया। அவருடைய இருதய கடினத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டார்। इतना तू देखने के बावजूद भी இவ்வளவு அற்புதத்தை கண்டும் तू मन नहीं फिराया, நீங்கள் மனம் திரும்பவில்லை, तेरे दिल के मुताबिक तुझे दे देता मैं। உன் இருதய கடினத்தின்படி உங்களை விட்டு விடுகிறேன்। पहला उसने खुद अपने दिल को कठोर किया, he hardened his heart। அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி उसके बाद प्रभु ने उसके दिल को सख्त किया। அவர்கள் கடினப்படுத்தின பிறகு கர்த்தர் அவருடைய உள்ளத்தை கடினப்படுத்தினார்। दिल को उसे सख्त करने के वो ऐसा रहना चाहता है, वो मन नहीं चाहता है, விரும்புகிறார்கள்। इसीलिए प्रभु उसको उसके दिल को सख्त किया कर देखते हैं। ஆனபடினால் கர்த்தர் இன்னும் கடினப்படுத்தி इसलिए हमारे एक वार्निंग है हमारे लिए, இது நம்ம எல்லாருக்கும் ஒரு चेतावनी है, நமக்கு ஒரு எச்சரிப்பா இருக்கு। प्रभु का वचन के मां के अधीन रहे, நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு எப்பொழுதும் सड़क पे गिरे हुए बीज की तरह ना रहे। அந்த வசன வழியருகே விதைக்கப்பட்ட விதையை போல நாம் இராமல், जैसे शैतान आके छीन के ले जाता है, हम சாத்தான் வந்து அந்த விதையை எடுத்து போடுகிறான்। इस कारण क्या है? आप आके प्रभु के वचन के अपने आप को सुपुर्द नहीं किया। हां, நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை அங்கீகரிக்கவில்லை। इसलिए प्रभु आपके जो अनुसार, उंगुடைய விசுவாசத்தின்படி, आपके ख्वाहिश के अनुसार, उंगुடைய விருப்பத்தின்படி ऐसे वचन को भेजेगा आपको। आप அதே அப்படியான வசனம் आपके दिल की पसंद का होकर के, உங்கள் இருதயத்துக்கு விருப்பமான வசனத்தை அனுப்புவார்। दूसरा தெசलोनिके की किताब 2 தெசலோனிக்கர் புத்தகம் 2:12 को पढ़ेंगे हम। 2:12 வாசிக்கலாம்। पन्नेंडु 11 देखिए, इस कारण परमेश्वर ने उनमें एक भटका देने वाली सामर्थ्य को भेजेगा कि झूठ की प्रतीत करे, ताकि जितने लोग सत्य की प्रतीत नहीं करते वरन अधर्म के प्रसन्न होते हैं, ये सब आके दंड पाए करके देखते हैं। ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு। तुझे इस तरह जीना है, நீங்கள் இவ்விதமாய் வாழ வேண்டும்। तुझे इस तरीके का तुझको वचन चाहिए ना, तुझे इस तरह का तुझको जीवन जीना है ना, அவனுக்கு இப்படிதானே வாழணும், இப்படிதானே வசனம் வேணும்। प्रभु तुझे इस तरीके का वचन तुझे दे देगा, அதுக்கேற்றபடி உனக்கு வசனம் ताकि तुझे उस पर विश्वास करे। அதையாவது நீ விசுவாசிக்கும்படி, ताकि तू आके इस प्रकार आके तो आके उस पर यकीन करके तो आके रह करके அதுல நம்பிக்கொண்டு இரு என்று சொல்லி, ये हमारे यहाँ की चेतावनी की बात है। இது நமக்கு ஒரு எச்சரிப்பான हम अपने दिल को सख्त ना करें, ஆனபடினால் நாம் சந்தேகப்படக்கூடாது। हम सड़क पे गिरे हुए उस बीज की तरह ना रहे, அந்த வழியருகே விதைக்கப்பட்ட விதையை போல இராமல், क्योंकि बार-बार अपने दिल को जो आके कठोर करता है, தம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துகின்ற போது वो अचानक दंड पाएगा बिना किसी उपाय का देखते हैं। அவர்கள் சடிதியில் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், நாசமாவார்கள்। नीति वचन 29:1 में लिखा है, நீதிமொழிகள் 29:1 எழுதப்பட்டிருக்குது। अगर बार-बार डांटे जाने पर भी हट करता है, वो अचानक नष्ट हो जाएगा, उसका कोई भी उपाय काम ना आएगा करके देखते हैं। அடிக்கடி இதயத்தை கடினப்படுத்துவதனால் 29:1 और बार-बार के डांट जाने बार-बार हटे जाने से भी हट करता है, वो अचानक नष्ट हो जाएगा और उसका भी कोई भी उपाय काम ना आएगा करके नीति वचन 29:1 में हम देखते हैं। அடிக்கடி கடந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்தும் சகாயமின்றி சடிதியில் நாசமடைவான் என்று अगर यहाँ पर तब तक कोई मन नहीं फिराया, அவர்கள் மனம் திரும்பாவிட்டால், अगर यहाँ पर कोई मन नहीं फिराया तो, நீங்கள் மனம் திரும்பாவிட்டால், जीवन को यीशु को नहीं दिया तो, உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிக்காவிட்டால், ये आपके लिए चेतावनी है। இது உங்களுக்கு எச்சரிப்பா இருக்குது। अब कई साल से कलीसिया में आ रहे हैं, நீங்க अनेक வருடங்களாய் சபையில் வரலாம், अगर आपने अब तक अपने जीवन को यीशु को पूरी तरह से अगर आपका सपोर्ट नहीं किया तो, நீங்கள் முழுமையாக உங்களுடைய ஜீவனை கர்த்தருக்கு அர்ப்பணிக்காவிட்டால், तो आने वाले खतरों से भी कोई बचा नहीं सकता। வருகின்ற பயங்கரமான ஆபத்திற்கு உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது। क्योंकि प्रभु आके हमेशा उसकी आत्मा इंसान के साथ संघर्ष नहीं करता। கர்த்தருடைய ஆவி என்றென்றைக்கும் மனிதனோடு போராடுவதில்லை। वही आके हम कि अपना उत्पत्ति का 6 अध्याय में देखते हैं, 6 अध्याय में आदियागम 6 अध्यायத்தில் इंसान के साथ है कि मेरे आत्मा के बाग के रसल नहीं करेगा, என் ஆவி மனிதனோடு எப்பொழுதும் போராடுவதில்லை, आपको जताएगा, आपको याद दिलाएगा, वार्न करेगा पवित्र आत्मा,
அவங்களை உணர்த்துவார், எச்சரிப்பார், अपने अनुग्रह को भेजेगा, அவர் தம்முடைய கிருபையை அனுப்புவார், अपने वचन को भेजेगा, தம்முடைய வசனத்தை அனுப்புவார். उसके होने के बावजूद भी இதற்கு அதற்கு பிறகும் if you do not repent, நீங்கள் மனம் திரும்பாவிட்டால், अगर अपने जीवन को अगर यीशु के हवाले नहीं किया, உங்களுடைய ஜீவனை கர்த்தருக்கு அர்ப்பணிக்காவிட்டால், अपने गुनाहों को ना छोड़े, உங்களுடைய பாவங்களை விடாவிட்டால், पुरानी जिंदगी को ना छोड़े, உங்களுடைய பழைய வாழ்க்கை விடாவிட்டால், दिल को कठोर करेंगे तो, இருதயத்தை கடினப்படுத்தினால், नहीं मैं ऐसे ही रहूंगा, நான் அப்படியே தான் இருப்பேன் என்று मैं சொன்னார். ऐसे ही रहना पसंद है मुझे, அப்படி இருப்பதுதான் எனக்கு பிடிக்கும் என்றால், he will give up, அவங்களை விட்டு விடுவார். आपके हवाले आपके मनमानी करने के लिए छोड़ देगा, உங்களுடைய மன விருப்பத்தின்படி உங்களை ஒப்பு கொடுத்து விடுவார். बहुत ही बुरा होगा, ரொம்ப மோசமாக उससे இருக்கும். बाहर निकलना नामुमकिन है, அதிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியவே முடியாது. ये प्रभु का वार्निंग है, இது கர்த்தருடைய எச்சரிக்கை. इसे प्रभु का जब वचन आता है, கர்த்தருடைய வார்த்தை வரும்போது हम आके उसे आके इस प्रकार आके दिलो जान से इसको आके स्वीकार करें, அதை நாம் மனதோடு முழு மனதோடு நாம் அதை ஏற்றுக்கொண்டு यहूदियों की तरह ना रहे, அந்த யூதர்களைப் போல் जो இல்லாமல், प्रभु को ने क्रोध किया था, அவர்கள் கர்த்தரை விரோதித்தார்கள், अविश्वास किया था, அவிசுவாசம் उनकी உள்ளவர்களாக, लाशें जंगलों में गिरा करके देखते हैं, அவர்கள் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தார்கள். इब्रानी किताब 3:15 को पढ़ेंगे हम, எபிரேயர் 3:15 வாசிக்கலாம். अपने दिल को कठोर ना करे, உங்களுடைய இருதயத்தை do கடினப்படுத்தாதீங்க, not harden your heart. இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. इससे जब के पत्र से जब के बेंतेकोस्त के समय जब आके प्रचार किया था, அந்த பெந்தெகோஸ்து நாளிலே பேதுரு எழுந்து பிரசங்கித்த போது कांपते हुए आगे पतरस के सामने, அவர்கள் நடுங்கிக் கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் अरे வந்தார்கள். भाइयों आप बताइए क्या करें हम करके, சகோதரர்களை ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய हम வேண்டும் भी என்று ऐसे கேட்டார்கள். करें, நாமும் அப்படியே हे प्रभु செய்வோம். हम क्या करें, கர்த்தாவே நாங்கள் என்ன செய்ய आगे வேண்டும்? प्रभु का वाक्य अपने आप को प्रभु के वचन के अधीन करें अपने आप को, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். इब्रानी 3:12 को पढ़ेंगे हम, எபிரேயர் 3:12 வாசிக்கலாம். हाँ भाई इस प्रकार के अविश्वास कोई भी बातें हम ना रहे, தேவனை விட்டு விலகுவதற்கான அவிசுவாசம் உங்களிடத்தில் இருக்கக்கூடாது. प्रभु के वचन पर पूरा यकीन करें, கர்த்தருடைய वार्த்தையை मुழுமையாக நம்புங்கள். पेंटेकोस्त के समय पत्र जब प्रचार किया था 3000 लोग ने अपने जीवन को यीशु को सपोर्ट किया करके देखते हैं, பேதுரு எழுந்து பிரசங்கித்த போது 3000 பேர் அங்கே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்கள். हमारे भी मन के ऐसे रहे, देखेंगे हमारे भी मन ऐसा रहे, நம்முடைய மனமும் அப்படி இருக்கட்டும். इस प्रकार प्रभु के अधीन रहे हम கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருப்போமாக. हालेलुया, हालेलुया. इस प्रकार के हम यूहन्ना की किताब 12:47 में देखते हैं, யோவான் 12:47 47-48 में मेरा वचन है कि आखिर दूरे में तुझे न्याय करे करके देखते हैं हम, என்னுடைய வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் तब प्रभु தீர்க்கும் तुझसे என்று पूछेगा, கர்த்தர் நம்மிடத்தில் கேட்பார். कलीसिया में तेरे को मैंने वचन तेरे लिए मैंने वचन भेजा था, நான் உனக்காக வசனத்தை அனுப்பினேன், मेरे बेटे के जरिए तुझे वचन भेजा था, என் மகன் மூலமாக அவன் வசனத்தை मेरे அனுப்பினேன், सेवक के जरिए तुझे वचन भेजा था, என்னுடைய ஊழியக்காரர் மூலமாக வசனத்தை அனுப்பினேன். लेकिन तूने अपने कान बंद कर दिए, நீ உன்னுடைய காதுகளை அடைத்துக் अपने கொண்டாய், दिल को सख्त कर दिए, கடினப்படுத்தினாய். इससे मेरा वचन आखिर दुनिया में तुझसे न्याय करेगा, ஆனபடினாலே அந்த வசனம் உன்னை நியாய தீர்க்கும் என்று तुझसे पूछेगा करके देखते हैं, உன்னை விசாரிக்கும் என்று சொல்லி इस प्रकार के हम उस प्रकार के उस यहूदी की तरह ना रहे, அந்த யூதர்களைப் போல இல்லாமல் हम आके इस प्रकार आके उस आके दिल को आके सख्त ना करें, தம் உள்ளத்தை கடினப்படுத்தாமல், ऐसे करने वाले इस प्रकार आके परमेश्वर के राज्य में प्रवेश करना बहुत ही मुश्किल है, அப்படி கடினப்படுத்துகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கூடாத காரியமாக. इस प्रकार के जो 40 साल के जंगल में जो मरे हुए वो लोग जो पहले जो वारिस थे आके प्रभु के उस वादा के मुल्क में जा नहीं पाए कर देखते हैं, அந்த மறுதலித்தவர்கள் அங்கே தேவனுடைய கானானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது. ये आके इब्रानी 3:18 में देखते हैं, இது எபிரேயர் 3:18 எழுதப்பட்டிருக்கு, और उसने किनारे शपथ खाई कि मेरे विश्राम में प्रवेश ना कर पाएंगे, क्योंकि केवल उसने नहीं जिन्होंने आज्ञा न मानी, अंत में हम देखते हैं कि अविश्वास के कारण प्रवेश ना करे करके देखते हैं। इब्रानी किताब 3:18 को पढ़ेंगे हम।
आदि ना होने के ऐसे लोगों से उसने ये इस प्रकार शपथ खाई, கீழ்ப்படியாதவர்கள் நிமித்தமே அவர் ஆணையிட்டார் என்று इस சொல்லி प्रकार के मेरे विश्राम में वे लोग आके दाखिल नहीं होंगे करके देखते हैं। என்னுடைய இளைப்பாறுதல் உங்களுக்கு பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி इस प्रकार के हम अगर सड़क पे गिरे हुए उस बीच की तरह ना रहे, அந்த வழியருகே விதைக்கப்பட்ட விதையை போல் நாம் இராமல், बल्कि हम अधीन हो जाए प्रभु के वचन में, हम வசனத்துக்கு கீழ்ப்படிந்து उसके वचन का कि हम अपने आप को अपने जीवन को सुपुर्द करें हम। அவருடைய வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும்। और दूसरा हम देखते हैं மூன்றாவதாக जो பார்க்கிறோம், सड़क के किनारे में गिरे हुए बीज को देखते हैं। வழியருகே விதைக்கப்பட்ட விதையை मरकुस की किताब मरकुस 4 மார்க் 4 16-17 को पढ़ेंगे हम। 16-17 வாசிக்கலாம்। यह केवल इस प्रकार यहाँ पर लिखा है, இங்கே விதமா எழுதப்பட்டிருக்குது, वैसे ही जो पथरीली भूमि पर बोए जाते हैं, ये वो है जो वचन को सुनकर तुरंत आनंद से ग्रहण कर लेते हैं, परंतु भीतर जड़ न रखने से कारण थोड़े दिनों के लिए रहते हैं। इसके बाद जब वचन के कारण उन पर क्लेश और उपद्रव होते हैं तो तुरंत ये ठोकर खाते करके देखते हैं। அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளாக தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள்। मसीह के कारण आके जो मुसीबत, वचन கிறிஸ்துவ நிமித்தம் துன்பங்கள் வருகின்ற मसीह के कारण जो क्लेश जो है, கஷ்டங்கள் வருகின்ற போது कई लोग अक्सर झेल नहीं पाते। அதை சகித்துக் கொள்ள முடியாது। मसीह जिंदगी इतनी आसान जिंदगी नहीं है। கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப லேசான வாழ்க்கை அல்ல, कमजोर लोगों के लिए नहीं है वो, அது பலவீனர்களுக்காக அல்ல, जो आके अपने दिल को जो सख्त रखते हैं, தங்களுடைய இதயத்தை எப்பொழுதும் சந்தேகப்படுகிறவர்கள், सख्त जो स्ट्रांग பலமாய் வைத்திருக்கிறவர்கள், वही लोग मसीह के जाके उस आके मसीह के पीछे चल सकते हैं। அவர்கள் மாத்திரம் தான் கர்த்தரை பின்பற்ற முடியும்। मसीह की जिंदगी में आना मतलब इतना के आसान नहीं है। கிறிஸ்துவின் பின்னால வருகிறது லேசான காரியம் அல்ல। कई तरह का जो आके बुराइयां, अनेक தீமைகள், कई तरह का उपद्रव, अनेक कष्टங்கள், मुसीबतें, துன்பங்கள், बदनामी, அவமானங்கள், मसीह के कारण कई बार अपने दोस्त को भी खोने का आके हालात हो जाती है। கிறிஸ்துவின் अनेक நம்முடைய நண்பர்களை நாம் இழந்து விடுகிறோம்। मसीह के कारण कई बार अपनी नौकरी में भी खतरे आ जाते हैं। கிறிஸ்துவின் நம்முடைய வேலைகளிலும் பிரச்சனை வரும்। यीशु ने कहा कि जो अगर मेरे पीछे आना चाहते हैं, ஆனபடினால் கர்த்தர் என்னை பின்பற்ற விரும்பினால் वो अपने सलीब को उठाए मेरे पीछे आए, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று, बदनामी को उठा के मेरे पीछे आए, அவமானத்தை சுமந்து கொண்டு, मुसीबत को उठा के मेरे पीछे आए, துன்பங்களை சுமந்து கொண்டு, तकलीफ को उठा के मेरे पीछे आए। कष्टங்களை சுமந்து கொண்டு। मत्ती किताब 16-24 को पढ़ेंगे हम। हाँ रतन जी, जो मेरे पीछे आना चाहते हैं, பின்பற்ற விரும்புகிறவர்கள் वो अपने क्रूस उठाए, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வர मेरे पीछे आए, என் பின்னால வரைக்கிறவர், बदनामी को उठाए, அவமானத்தை, बदनामी को जाके मुसीबत को उठाए, तकलीफ को उठाए, கஷ்டத்தை, துன்பத்தை, ये सब उठाने के लिए तू अगर तैयार है, இதெல்லாம் சுமப்பதற்கு நீங்கள் தயாரா இருந்தால் मेरे पीछे हाँ, நீங்கள் என்னை பின்பற்றி வா। इसी कारण कई लोग आके मसीह के पीछे जाना होके आके जाने से इनकार कर दिए। இது நிமித்தம் अनेகர் தங்களுடைய கிறிஸ்து பின்பற்றுவதை மறுதலிக்கிறார்கள்। आखिर में कितने बचे थे? கடைசியாக எத்தனை 120 आके लोग बचे थे। 120 பேர் कितने लोग आके यीशु के पीछे गए? எத்தனையோ பேர் அவர் பின்னே போனார்கள்। कितने आशीर्वाद यीशु से ने पाए, எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்றார்கள், गए चंगाइयां पाए, எவ்வளவோ சுகத்தை பெற்றார்கள்। लेकिन आखिर में जो बचा कितने थे देखते हैं, கடைசியாக எத்தனை பேர் மீதியாக இருந்தார்கள்? 120 लोग बचे थे करके देखते हैं। 120 பேர் என்று ये वही लोग हैं कि जो मसीह के कारण के हर मुसीबत को, हर तकलीफ को सहने के लिए तैयार हो गए। இவர்கள் தான் எல்லா துன்பத்தை, எல்லா கஷ்டங்களையும் यीशु मसीह ने क्या वादा किया है? இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம் क्या वादा किया है? என்ன வாக்குத்தத்தம்? दुनिया में तुम्हें मुसीबत है कहा है, இந்த உலகத்தில் துன்பங்கள் உண்டு। उसने ये नहीं कहा அவர் இப்படி मेरे சொல்லவில்லை, पीछे आओगे तो நீங்கள் என்னை பின்பற்றினால் कोई बीमारी नहीं आएगी, எந்த வியாதியும் வராது, कोई तकलीफ नहीं आएगी, எந்த பிரச்சனையும் வராது, तुम माला माल हो जाओगे, நீங்கள் ரொம்ப செல்வச்செருக்காகலாம், पैसे की बरसात गिरेगी, ஐஸ்வர்யத்தின் மழை பொழியும்। उससे का मुसीबत है कहा है,
அவர் சொன்னார் கஷ்டம் வரும், मेरे துன்பங்கள் कारण வரும், तुम सताए जाओगे कहा उसने, என் निमित्तம் நீங்கள் मेरे துன்பப்படுவீர்கள், कारण कि तुम निंदा पाओगे लिखा है, என் நிமித்தம் मुसीबत அவமானப்படுவீர்கள். में दुनिया में तुम्हें मुसीबत है कहा है। அவர் இந்த உலகத்தில் துன்பங்கள் உண்டு लेकिन என்று उसके சொன்னார். साथ ये भी वादा किया है, அவர் இது இன்னும் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணார். हिम्मत रखो, திடன் கொள்ளுங்கள், मैं तुम्हारे साथ हूँ। நான் உங்களோடு கூட இருக்கிறேன். हालेलुया। ஹalleluya. वो अकेला आके अपने बीच हमें आके समुद्र में छोड़कर भागने वाला कायर नहीं है वो। அவர் நம்மை விட்டு விட்டு ஓடுகிற தேவன் அல்ல. जब पौलुस आके जब आके क्रिश्चियन को, जब फर्स्ट क्रिश्चियन को जब सताने लगा, முதலாவது கிறிஸ்தவர்களுக்கு பவுல் துன்பப்படுத்தின போது, जब प्रभु यीशु आके पौलुस को जब आके मिला, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பவுலை சந்தித்த போது क्या कहा, என்ன சொன்னார்? तू मुझे क्यों सताता है? நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? लेकिन यीशु को भी देखा नहीं उसने। அவர் இயேசுவை ஒருபோதும் கண்டதில்லை. उसके बच्चों को सताना, அவருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துவது उसको सताना है। இயேசுவை துன்பப்படுத்துவது. हालेलुया। ஹalleluya. मुसीबत है, துன்பங்கள் உண்டு, तकलीफ है, பாடுகள் உண்டு, निंदा है, ये அவமானங்கள் सब உண்டு. झेलने के तुम तैयार हो? இவை எல்லாவற்றையும் செய்ய நீ ஆயத்தமா? मसीह के पीछे आओ। ஆம், கிறிஸ்துவின் பின்னாலே வாருங்கள். कायरों के लिए मसीह ही नहीं है, சுகபோகம் कावर्ड्स कायरों के लिए नहीं है। சுகபோகமான வாழ்க்கைக்கு ஆண்டவர் இல்லை. பயந்தாங்கொல்லிகளுக்கு उनके लिए नहीं है, இது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. जो के दिल रखते हैं मरने के लिए, மரண சாவதற்கும் जो जिगर रखते हैं कि मसीह यीशु के लिए मरने के लिए, கிறிஸ்துவுக்காக நான் மரிக்க ஆயத்தம் என்று சொல்லுகிறவர்கள், पूरा पत्र के चेला के मसीह के खातिर मर गए देखते हैं, எல்லா சீசர்களும் கர்த்தருக்காக இரத்த சாட்சியாக उसके नाम के खातिर मरे, அவருக்காக மரிக்க, सुसमाचार के खातिर मरे, அந்த சுவிசேஷத்திற்காக மரிக்க, वो मौत से डरे नहीं, அவர்கள் மரணத்தை கண்டு பயப்படவில்லை. हालेलुया। ஹalleluya. वो दिल हम में रहे, அந்த மனம் நமக்குள்ளும் வேண்டும். प्रभु यीशु ने कहा कि निंदा है, அவமானம் உண்டு, तकलीफ है, துன்பங்கள் உண்டு, लेकिन मत डरो, பயப்படாதீர்கள், मैं हूं तुम्हारे साथ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், आखिर तक मैं तुम्हारे साथ हूं। உலகத்தின் முடிவு வரை நான் உன்னோடு கூட मत्ती இருக்கிறேன். 10:22 को पढ़ेंगे हम, மத்தேயு 10:22 10:22 10:22 24 25 24 25 घर के मालिक का यह हालत है, तो வீட்டு எஜமானே அப்படி சொன்னார், घर के लोगों का क्या हाल है? வீட்டாருக்கு என்ன நிலை? क्या प्रभु यीशु ने कहा है कि मेरे नाम के कारण तुम सताए जाओगे, என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் तुम பயக்கப்படுவீர்கள், बैर किया जाओगे। நீங்கள் பயக்கப்படுவீர்கள். मुझे ऐसा किया, என்னையே அப்படி செய்தால், घर के मालिक को क्या किया ऐसा, तो வீட்டு எஜமானியே இப்படி செய்தால் घर वालों का क्या हाल? வீட்டாருக்கு என்ன நிலை? मुझे शैतान कहा उन्होंने, என்னையே பிசாசு, मुझे बेलज़बूब कहा उन्होंने, என்னையே बेलज़बूब என்று சொன்னார், உங்களை என்ன சொல்வார்கள்? मसीह के लोगों, தேவனுடைய பிள்ளைகளே, ये अच्छी तरह से अपने दिल में मन में रख लीजिए, இந்த வார்த்தையை உங்களுடைய மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். मसीह जिंदगी इतना आसान नहीं है। கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப லேசானதல்ல. You may lose your friends, अपने दोस्तों को कई बार खोने का हालात आएगी, உங்களுடைய நண்பர்களை இழக்க வேண்டிய अनेक முறை, lose your job, உங்களுடைய வேலைகளை இழக்க வேண்டி வரும் मसीह के कारण। கிறிஸ்துவ நிமித்தம் वो सबके लिए तैयार है, அது எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஆயத்தமா? मसीह के पीछे आओ, கிறிஸ்துவை பின்பற்றி उस வாருங்கள். पथरीली जमीन पे गिरे हुए बीज की तरह ना रहे। அந்த கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதையை போல मसीह இராமல் को ग्रहण तो कर लेते हैं, அவர்கள் வசனத்தை ஏற்றுக்கொள்வார்கள், जब तक उनको आशीर्वाद है, அவர்களுக்கு ஆசீர்வாதம் जब இருக்க तक மட்டும் कोई तकलीफ नहीं है, ஒரு துன்பமும் இல்லை, अच्छे खुशी खुशी चर्च आएंगे। நல்ல சந்தோஷமாக சபைக்கு வருவார்கள். जब मसीह के कारण, मसीह के कारण கிறிஸ்துவ நிமித்தம் या सो खुशखबरी के कारण, சுவிசேஷத்தின் நிமித்தம் जब तकलीफ आना, துன்பங்கள், निंदा आना, அவமானங்கள், इल्जाम आना, குற்றச்சாட்டுகள், मसीह को छोड़ देंगे। கிறிஸ்துவை விட்டு விடுவார்கள். मैं प्रभु को धन्यवाद करता अपना भाई पौलुस के लिए, पॉल के लिए। நான் நம்முடைய சகோதரன் பவுலுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். वो एक उद्धार पाया लड़का है, அவர் ஒருவர் தான் ரட்சிக்கப்பட்டார். पॉल एंजन, जो मैं कह रहा हूं उसके बारे में कह रहा हूं, पॉल एंजन, पॉल एंटनी, वो एक ही जो है उद्धार पाया लड़का है, அவர் ஒருவர் தான் ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன். बार मुझे कहता है, என்னிடத்தில் अनेक முறை बार फोन करते मुझसे डिस्कस करता रहता है, எனக்கு போன் பண்ணி பேசிக்கொள்வார். राजा भाई घर में बहुत आके लोग आके मुझे तकलीफ देते हैं, வீட்டார் ரொம்ப எனக்கு டிஸ்டர்ப் कुछ பண்றாங்க, भी बुरा होगा घर पे, ஏதோ எந்த பிரச்சனை நடந்தாலும் तेरे वजह से हुआ,
உன்னாலதான் ஆகுதுன்னு हम சொல்றாரு. ऐसे आते तू ऐसे जा रहा है, நான் இப்படி போனா நீ இப்படி போகிற. यहाँ आशीर्वाद ने तेरे वजह से है, ஒண்ணுமித்தம் தான் ஆசீர்வாதம். तेरा भाई का शादी नहीं हुआ तेरे वजह से है. சகோதரனுடைய கல்யாணம் முடியவில்லை, அது ஒன்னால தான். नहीं प्रभु को धन्यवाद करता हूँ लड़के ओ बेटा के लिए, அந்த மகனுக்காக நான் கர்த்தரை अब ஸ்தோத்திரிக்கிறேன். तक मसीह में आके मजबूत है. இப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் உறுதியாக இருக்கு. हालेलुया, ஹalleluya. यही आके जो आके हालात आके पहले सेंचुरी क्रिश्चियन लोग के भी थे. இதே நிலைதான் முதலாவது கிறிஸ்துவுக்கும் காணப்பட்டது. अगर वहां पर कुछ आफत आई, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா, रोम में सरकार जब थी, रोम सरकार को कोई आपत्ति नहीं आके मसीह को आके मानने में. கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு ரோம கவர்மெண்ட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. रोम सरकार रोम அரசாங்கம் उनको कोई तकलीफ नहीं है, எந்த பிரச்சனையும் இல்லை. लेकिन जब आके मसीही लोग கிறிஸ்தவர்கள் मैं तुम्हारा रोम देवता को नहीं मानूंगा, உங்களுடைய ரோம கடவுளை நான் நம்ப மாட்டேன், उनके देवताओं को जो आके चढ़ाएंगे बलि को हम नहीं खाएंगे, जब शुरू किया कहने के लिए அது இப்ப அதுக்கு பலியிட்டு நான் புசிக்க மாட்டேன் என்று சொன்னபோது रोम उसके खिलाफ आ गए. ரோமர்கள் அதற்கு விரோதமா எழுதினார். वो चाहते हैं कि तुम यीशु को मानो, அவர்கள் சொல்றாங்க நீங்க இயேசு விசுவாசிங்க, यीशु के साथ साथ हमारे देवता को तुम मानो. அதோடு சேர்த்து எங்களுடைய தேவதைகளை इससे जब जब आपको कुछ आके आकार आती है, அந்த பஞ்சம் வரும்போது, या जब आपको कोई आपत्ति आ जाती है, ஆபத்து வரும்போது, एक ही है कि बलि का बकरा क्रिश्चियंस, உடனே அங்கே பலிக்கடாவாக ये क्रिश्चियन लोगों से ये आफत आई है, இந்த கிறிஸ்தவ நிமித்தம் இந்த ஆபத்து, ये क्रिश्चियन लोगों से ये शाप आई है, கிறிஸ்தவ நிமித்தம் இந்த ये சாபம், क्रिश्चियन लोगों के से ये बाढ़ आई है, கிறிஸ்தவ நிமித்தம் இந்த ये ஆபத்து, क्रिश्चियन लोगों के से हम युद्ध हारे करके they are the scapegoat. கிறிஸ்தவ மூலமாகத்தான் இந்த யுத்தமே வருகிறது என்று சொல்லி சொல்லுவார். हम आज भी देखते हुए है, இன்றும் நாம் அதை பார்க்கிறோம். मसीह के पीछे चलना आसान नहीं है. கிறிஸ்துவை பின்பற்றுவது லேசான காரியம். पथरी जमीन पे गिरे हुए बीज की तरह ना रहे. கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதையை देखिए यीशु को उसके अपने भाई भी नफरत किया गया देखते हैं. இயேசு கிறிஸ்து அவருடைய சகோதரர்களும் பகைத்தார்கள். हालेलुया, हालेलुया. देखिए प्रभु ने क्या कहा, ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்? धन्य है जो धार्मिकता के कारण सताए जाते हैं, பாக்கியவான்கள் நீதி நிமித்தம் क्योंकि துன்பப்படுகிறார்கள். स्वर्ग राज्य उन्हीं के लिए है. தேவனுடைய ராஜ்யம் அவருடைய. धन्य है तुम பாக்கியவான்கள் जो நீங்கள், मनुष्य मेरे कारण तुम्हारा निंदा करे என் நிமித்தம் உங்களை மற்றவர்கள் और துன்பப்படுத்தினால், सताए துன்பப்படுத்தினால், और झूठ बोले, பொய் சொன்னால், झूठ बोल बोल कर तुम्हारा विरोध सब प्रकार की बुरी बातें कहे, பொய் சொல்லி சொல்லி உங்களுக்கு விரோதம் அநேக காரியங்களை சொன்னாலும் आनंदित हो, நீங்கள் சந்தோஷப்படுங்க, rejoice. சந்தோஷப்படுங்க. मसीह खातिर हमको ये सौभाग्य मिला. அது உங்களுக்கு பெரிய ஸ்லாக்கியம். हालेलुया. ஹalleluya. ये हमारे बड़ा सौभाग्य की बात है இது பெரிய ஒரு பாக்கியமான காரியம். कि मसीह के खातिर हमको इतना तो मिला है. கிறிஸ்து நிமித்தம் இவ்வளவாது அடைந்தோமே. दूसरा कोरिन्थियस में हम देखते हैं कि पौलुस का जो संघर्ष को देखते हैं. 2 கொரிந்தியர்லே பவுலுடைய वो किस तरह उससे मसीह के खातिर कितना तकलीफ कितना संघर्ष सहा करके. அவர் கிறிஸ்து நிமித்தம் எவ்வளவாய் போராட்டங்களை சகித்தார். वो जब मैं ये मैसेज में तैयार कर रहा था, நான் வேதத்தை இந்த செய்தி आई ஆயத்தப்படுத்தி बिकेम वेरी इमोशनल. நான் ரொம்பவும், क्योंकि वो जिस तरीके से उसने तकलीफ जो आके मुसीबत सहा है, அவர் எவ்விதமாய் கஷ்டங்களும் பிரச்சனைகளையும் அவர் சகித்திருக்கிறார். भले कोई सहा होगा, இது யாராலும் ஆகாது. दूसरा कोरिन्थियस किताब 2 கொரிந்தியர் புத்தகம் 11वां अध्याय 11ஆம் அதிகாரம் 23 से 28 तक. 2 कोरिन्थियर 11 23 28. देखिए पौलुस का देखिए तकलीफ देखिए. பவுலுடைய கஷ்டத்தை பாருங்க. किसी की भी आंखों से आंसू आ जाएगी. யாருக்கும் கண்ணீர் வந்து. उसने कि यहूदियों से जाके उठी जाके तकलीफ को सहा उसने. யூதர்களுடைய கஷ்டத்தினாலும் कि बार बार आके खेद का होने के में
में खोड़े खाने में அடிபடுவதிலும் बार बार मृत्यु के आके जोखिम में मरना है, मृत्यु के जोखिम मरना है। அதிகமாய் அடிபட்டு அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டிருந்தேன்। 5 बार आके मैं यहूदियों का हाथ आके इस प्रकार मार खाया कर देखते हैं। 5 முறை அடிபட்டேன் என்று சொல்லி பார்க்கிறோம்। और 3 बार मैंने आके बेते खाई करके देखते हैं। 3 தரம் விலாறுகளால் அடிபட்டேன்। और एक बार मुझ पर पथराव किया गया। ஒரு முறை கல்லெறிப்பட்டேன்। 3 बार आके जहाज जिनमें मैं चढ़ा था टूट गई। 3 தரம் கப்பல் சேத்தில் இருந்தேன்। एक रात दिन मैंने आके समुद्र में काटा। ஒரு இராப்பகல் முழுவதும் போக்கினேன், கடலிலே போக்கினேன்। मैंने बार बार यात्राओं में अनेक தினம் பிரயாணங்களிலும் नदियों के जोखिम, ஆறுகளில் வந்த மோசத்தினாலும் डाकुओं का जोखिम, கள்ளரால் வந்த மோசத்திலும் अपने जाति वालों से जोखिम, என் சுய ஜனத்தால் வந்த மோசத்திலும் अन्य जाति के जोखिम, அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் नगरों के जोखिम, பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் जंगल के जोखिम, வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் समुद्र के जोखिम, சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் झूठे भाइयों के बीच के जोखिम, கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் परिश्रम, பிரயாசத்திலும் कष्ट, வருத்தத்திலும் बार बार जागते रहना, अनेक முறை கண்ணெழுப்பிலும் भूखे प्यासे में, பசியிலும் தாகத்திலும் बार बार उपवास करने में, अनेक முறை உபவாசங்களிலும் जाड़े में, குளிரிலும் उबाड़ में निर्वाणத்திலும் और अन्य बातों को छोड़कर जितना वर्णन मैंने नहीं करता, सब कलिसिया का जो कि चिंता प्रतिदिन मुझे दबाते थे। எல்லாவற்றிலும் எல்லா சபையை குறித்து உண்டான கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது என்று சொல்கிறார்। किस कारण इतना? எதற்காக இந்த பாடுகள்? वो मसीह में आने से पहले கிறிஸ்துவுக்குள் வரும் முன்பு उसकी जिंदगी बहुत अच्छी थी, அவருடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்தது, कोई प्रॉब्लम नहीं थी, எந்த பிரச்சனையும் இல்லை। अच्छा एक अमीर घराना का था, பெரிய ஒரு ஐஸ்வர்யனுடைய ஒரு மகனா இருந்தார், पढ़ा लिखा था, நல்ல படித்து उसको छोड़कर मसीह के पीछे आने की जरूरत था ही नहीं। அதை விட்டு கிறிஸ்து பின்பற்ற வேண்டிய लेकिन जब मसीह को उसका दर्शन हुई, கர்த்தர் அவருக்கு தரிசனமான போது अपने घुटने टेक दिया उसने, அவர் उடனே முழங்கால் படிட்டார், सरेंडर कर दिया उसने, தன்னை அர்ப்பணித்து விட்டார்। मसीह के लिए वो इतना दुख सहने के लिए तैयार हो गया। கிறிஸ்துவுக்காக எல்லா பாடுகளையும் தன்னை मसीह के बाद ஒப்புக் கொடுத்தார்। अगर ज्यादा तकलीफ मुसीबत सहा तो ரொம்ப கஷ்டங்கள் பிரச்சனை வந்தா नेक्स्ट टू जीसस क्राइस्ट, यीशु के बाद अगर कोई व्यक्ति अगर सताया गया या तकलीफ सहा तो இயேசுவுக்கு பிற்பாடு யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டால் துன்பப்பட்டால் वो पौलुस है। அது பவுல் தான் இருக்கும்। मैं हर दिन मसीह के लाश को अपने शरीर पे लेके चलता था। நான் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நான் என்னுடைய சரீரத்தில் சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லி इतना तकलीफ, எவ்வளவு துன்பம் मसीह के खातिर। கிறிஸ்துவ நிமித்தம் आज हमारे एक उदाहरण है, वो அவர் நமக்கு ஒரு உதாரணமாக हमारे இருக்கிறார், मिसाल है, वो ஒரு மாதிரியாக इज अ இருக்கிறார், रोल मॉडल फॉर अस। அவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியா இருக்கிறார்। घर वाले का ये हालत तो घर के मालिक का ये हालत तो यजमानुக்கே இந்த நிலை, घर वालों का क्या हालत है, அந்த வீட்டாருக்கு என்ன நிலை पौल उसकी जिंदगी में देखते हैं। பவுலுடைய வாழ்க்கையில் उसने பார்க்கிறோம், मसीह के लिए, मसीह के खातिर, मसीह के खुशखबरी के खातिर அவர் கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தின் நிமித்தம் इतना तकलीफ सहा। எவ்வளவு துன்பத்தை அனுபவித்திருக்கிறார்। इग्नेशियस करके एक पवित्र इंसान था, व्यक्ति था, संत था, என்ற ஒரு பரிசுத்தவான் जो இருந்தார்। யோहाना का जाके चेला था। அவர் யோவானுடைய சீசனா இருந்தார்। जब उसका के वो आके मसीह यीशु को इनकार नहीं करने की वजह से அவர் கிறிஸ்துவை மறுதலியாதது நிமித்தம் शेर के भूखे शेर के सामने डाल दिया। பசியான சிங்கத்துக்குள்ளாக அவரை கொண்டு போட்டார்। उसने क्या कहा मालूम है? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? मैं अब आके यीशु का चेला बना करके இப்பொழுதுதான் உண்மையான இயேசுவின் Now I சீசனானேன், begin to be disciple of Jesus Christ. இப்பொழுதுதான் உண்மையான சீசனானேன், अब मैं मसीह के लिए सताया जा रहा हूँ, मैं अब भी आके शेरा हो सा करके இப்பொழுது நான் கிறிஸ்து நிமித்தம் துன்பப்படுகிறேன், मुझे इस शेर भूखे शेर का खाना होने दो, நான் பசியுள்ள அந்த சிங்கத்துக்கு நான் இரையாக போகிறேன், ताकि मेरा के बलि के प्रभु के सामने के रहे करके देखता है। என்னுடைய பலி கிறிஸ்துவுக்கு முன்பாக இருக்கட்டும்। पॉलीकार्प को देखते हैं, போலிகார்ப் என்பவரை वो भी आके यूहन्ना का चेला है, அவரும் யோவானுடைய சீசனா आके இருந்தார்। आओ मुझे मारो कहता है, मुझे वो அவர் कहता है நீங்கள் இன்னும் என்னை அடியுங்கள், मुझे मारो करके मुझे खत्म करो कहा उसने। என்னை அடித்து वो डर के भागा नहीं, அவர் பயந்து ஓடவில்லை, वो आके मसीह के खातिर में जीवन दिया कर देखते हैं। அவர் கிறிஸ்து நிமித்தம் தன்னுடைய ஜீவனை अपने கொடுத்தார், जीवन को भी ना के तुच्छ जाना करके देखते हैं। தங்களுடைய ஜீவனை அர்ப்பமாக எண்ணினார்கள்। आके पौलुस की आपके जिंदगी में आके कार्य को देखते हैं। பவுலுடைய வாழ்க்கையிலும் இந்த காரியத்தை பார்க்கிறோம்। प्रेरित की किताब 21वां अध्याय அப்போஸ்தலர் 21 9 से 14 तक पढ़ेंगे। 9 லிருந்து 14 வரைக்கும் வாசிக்கலாம்।
பிரேரித்த கிதாப் 21 21 9 to 14 ம் 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 हालेलुया ஹalleluya. देखिए उसको पता है कि वहां पर जाएगा उसको खतरा है करके அவர்கள் சொன்னார்கள் நீர் அங்க போனா நமக்கு ஆபத்து ये இருக்கு. चेतावनी आने के बावजूद भी இந்த எச்சரிப்பு வந்த பிறகும் फिर भी पौलुस क्या कहा ஆனாலும் பவுல் என்ன சொன்னார்? क्या करते हो क्यों रो रो कर मेरा दिल के तोड़ते हो मैं तो प्रभु यीशु के नाम के लिए यरूशलेम में ना केवल जाने ना बांधे जाने के लिए वरन मरने के लिए भी तैयार कहा उसने. அதற்கு பவுல் நீங்கள் அழுது ஏன் என் இருதயத்தை ஏன் உடைத்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன் என்றான். हालेलुया ஹalleluya. मरने के लिए भी तैयार हो गया. அவர் மரிப்பதற்கும் ஆயத்தமா இருந்தார். इग्निशियस कहा कि मैं अब आके मैं आके प्रभु का के डिसाइपल हुआ. இக்னேசியஸ் விதமாய் சொன்னார், நான் இப்பொழுது நான் கிறிஸ்துவுக்கு சீசனானேன். पॉलीकार्पी போலிகார்ப்பு इग्नेशियस हो இக்னேசியஸ் पौलुस हो பவுலஸ் या कोई प्रेरित अपना 12 चेले हो இந்த 12 சீசர்களும் सब मसीह के लिए अपने स्वामी के पर जान दिया देखते हैं. தம்முடைய ஆண்டவருக்காக தம்முடைய ஜீவனை पीछे கொடுத்தார். मुड़कर नहीं देखे அவர் देखते हैं. பின்னிட்டு பார்க்கவில்லை. अपने सलीब को उठा बस अपने अपने मालिक के स्वामी के पीछे चले के दुख तकलीफ उठाकर அவர் தங்களுடைய தேவனுக்கு मुंबाக தன்னுடைய சிலுவை ऐसे எடுத்து वो கொண்டு पत्थर போனார். पे गिरे वो पथरीली जमीन पे गिरे बीज की तरह ना रहे. அவர்கள் கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை போல் இருக்கவில்லை. क्योंकि ऐसे लोगों से प्रभु पसंद नहीं करता, प्रिय नहीं करता. அவர்கள் மேல் தேவன் பிரியமாய் இருப்பதில்லை. हाँ देखें पढ़ेंगे इब्रानी किताब எபிரேயரின் புத்தகம் 6 अध्याय 6 அதிகாரம் 4-6 को पढ़ेंगे हम. 6-7 வாசிக்கிறோம். इब्रानी 10:38 को पढ़े. 10:38 इब्रो 10:38 को पढ़े. 10 जो पीछे हट जाता है मेरा मन है कि उसको प्रसन्न नहीं होता करके देखते हैं हम. விசுவாசத்தை பின்வாங்கி போனால் என் ஆத்மா அவன் மேல் பிரியமாயிராது. पीछे हट जाते हैं பின்வாங்கி जो कायर है காயப்பட்டவர்கள், जो कि मसीह को इनकार करते हैं. அவர் கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்கள். मसीह को पतरस से 3 बार इनकार किया. கிறிஸ்துவை பேதுரு 3 தடவை மறுதலித்தார். इनकार नहीं बल्कि शाप भी दिया देखते हैं. சபிக்கவும் செய்தார். क्या मसीह को इनकार करते हैं அவர் மறுதலிக்கிறவர்கள் वाक्य से दिल प्रसन्न नहीं होता देखते हैं. அவர்கள் மேல் தேவன் பிரியமாயிருப்பதில்லை. बात तो मन फिराए करके देखते हैं पतरस में. பேதுரு உடனடியாக மனம் लेकिन திரும்பினார். मसीह के जो पीछे जाके जो चल कर बात है दुख तकलीफ को देखने के बाद கிறிஸ்துவுக்கு முன்பாக போய் கஷ்டங்களை பார்த்தவர்கள் जो के पीछे हट जाते हैं, பின்வாங்கி जो போகிறார்கள், इनकार करते हैं, जब மறுதலிக்கிறவர்கள் पुराने आके जाके जिंदगी में चले जाते हैं, பழைய வாழ்க்கையில் கடந்து போய்விட்டால் प्रभु उसमें प्रसन्न नहीं होता. கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிருப்பார். प्रभु आके उन्हें पसंद नहीं करता. கர்த்தர் அதை விரும்பவில்லை. लेकिन हम आके हटने वाले से नहीं है. हम நாம் அப்படி और பின்வாங்குறவர்கள் मसीह के लिए जान देने के लिए भी तैयार रहना चाहिए. हम கிறிஸ்துவின் தங்களுடைய ஜீவனை उस அர்ப்பணிக்க पौलुस की तरह है. हम பவுலஸ் उस इग्नेशियस की तरह है. हम போல उस पॉलीकार्प की तरह है. हम போலிகாப்பை போல. इब्रानी किताब எபிரேய புத்தகம் 10:39 10:39 10:39. हम आके हटने वाले के नहीं है, நாம் கிட்டு போக பின்வாங்குறவர்களாயிராமல் विश्वास करने वाले है कि प्राण को बचाए करके देखते हैं. ஆத்மா ஈடற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். हम आके हटने वाले नहीं है कि नाश हो जाए करके देखते हैं. நாம் அதாவது விலகி போவதை போல हम இல்லாமல் हटने वाले नहीं है. நாம் अपने
अब हम हटने वाले नहीं है, நாம் விலகி போறவர்கள் अपने हल को हाथ रखे நாம் கலப்பையில் में கை வைத்து पीछे मुड़ने वाले नहीं है हम। நாம் பின்னிட்டு और பார்க்கிறவர்கள் इसी அல்ல के यीशु के क्रूस को उठा के मसीह के पीछे चलने वाले हैं हम। நாம் கிறிஸ்துவின் சிலுவை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவுக்கு பின் நடக்கிறவர்கள் हालेलुया। ஹalleluya उस आके पथरीली जमीन पर गिरे हुए उस बीज की तरह ना रहे हम। அந்த கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை बस போல நாம் मसीह के लिए हम आके अपने दिलो जान से आके दिल आके जीवन देने के लिए तैयार रहे हम देखते हैं। நாம் கிறிஸ்து நிமித்தம் தம்முடைய ஜீவனை அர்ப்பணிக்க इसे गायक बहुत अच्छी तरह गाया है गायक ने। ஒரு பாடகர் விதமான நல்ல பாட்டை பாடினார். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், ஹல்லேலூயா, திரும்பி பார்க்க மாட்டேன். செல்வை முன்னால் உலகமே பின்னால், செல்வை முன்னால் உலகமே பின்னால். இயேசு ரத்தத்தினாலே என்றும் விடுதலை, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலை. உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன், உடல் கொடராவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன், உடல் கொடராவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். காணவரான கண்மன எனக்குள்ளே இயேசு, காணவரான எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன், என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். வேதனையில் இருக்கும் இன்னல் கடிதங்கள் எதுவும் நீங்காதே, வேதனையில் இருக்கும் இன்னல் கடிதங்கள் எதுவும் நீங்காதே. வெற்றி வேந்தனே இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன், ஹல்லேலூயா. வெற்றி வேந்தனே இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். திகழ்கின்ற காலமோ, ஹல்லேலூயா, வருகின்ற காலமோ, திகழ்கின்ற காலமோ, வருகின்ற காலமோ, வாங்கோ சாவோ வல்ல தூதரை பிரிக்கவே முடியாது, ஆமென். வாங்கோ சாவோ வல்ல தூதரை பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், ஹல்லேலூயா, திரும்பி பார்க்க மாட்டேன், हालेलुया। यीशु के पीछे जब मैं चलता हूँ நான் இயேசுவின் பின்னால் செல்கிறேன், मैं पीछे मुड़कर नहीं நான் देखूंगा। திரும்பி பார்க்க ना மாட்டேன். मुसीबत, ना तंगी, எந்த கஷ்டமோ துன்பமோ ना तलवार, பஞ்சம பசி नंगापन, பட்டினி ना फरिश्ते, தூதர்களோ वो या के मसीह के मोहब्बत से मैं जुदा नहीं कर सकता। எதுவுமே என்னை விட்டு கிறிஸ்து விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. हालेलुया। हालेलुया। इस प्रकार के प्रभु के पीछे आके 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 अपने जान आखिर तक हम आके चले हम। हाँ, கிறிஸ்துவின் பின்னால் என்னுடைய ஜீவன் போகும் வரைக்கும் उस நான் पथरीली செல்வேன். जमीन की तरह ना रहे हम, அந்த கற்பாறை நிலத்தை वो போல झाड़ पे सड़क पे गिरे हुए उस बीज की तरह ना रहे हम। வழியில் விதைக்கப்பட்ட விதையை போல जो இராமல், विश्वास करने से इनकार करता है, விசுவாசிப்பதற்கு जो अपने कान மறுதலிக்கிறார்கள், को बंद करता है, தன்னுடைய காதை அடைக்கிறார்கள் अपने என்றால், दिल को बंद करता है, தன்னுடைய உள்ளத்தை अपने அடைக்கிறார்கள் दिल को என்றால், सख्त करता है, தன்னுடைய உள்ளத்தை சந்தேகப்பட்டால், ऐसे व्यक्ति के आने न्याय से बच नहीं सकता। அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய उस நியாயத்தை पथरीली जमीन पे पथरीली जगह पे गिरे उस बीज की तरह ना रहे हम, அந்த கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதையை போல कि இராமல், मसीह के खाना के जो दुख तकलीफ आने के वक्त
கிறிஸ்து நிமித்தம் துன்பங்கள் நிந்தைகள் வரும்போது और मसीह को इनकार करें, கிறிஸ்துவை மறுதலிக்கிறார்கள், मसीह को छोड़ दे, கிறிஸ்துவை விட்டு விடுகிறார்கள். हम उस इग्नेशियस की तरह रहे, हम நாம் அந்த இக்னேசியஸ் போல उस இருப்போம், पॉलीकार्प की तरह रहे, हम போலிகார்ப்பை போல उस இருப்போம், पौलुस की तरह रहे, हम அந்த பவுலை போல उस இருப்போம். प्रेरित के साथ है कि जान देने तक मसीह के पीछे हम चले, அந்த 12 சீசர்களை போல நாம் அப்போஸ்தலரை போல ऐसे இருப்போம். है प्रभु के हम आशीर्वाद को पाए, हम அப்படி இருந்து நாம் கிறிஸ்துவின் प्रभु से ஆசீர்வாதத்தை को आशीष करें. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்.